சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. அவர் சாவ போகிற அன்னைக்கு நைட்டு கரெக்டாக மணி 11 மணி பகலில் சரியான வெயில் அடிக்குது. நான் அந்த பொண்ணு மலர்கொடியின்ட்ட பேசணும்ல, அந்த பொண்ணு செத்து போச்சு அப்படின்னு சொன்னாப்புல. எதிர் வீட்டுக்கு இருக்கிறாங்கம்மா, அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க தான் ஆள் வச்சு கொண்டுட்டாங்க. எதுக்காக? கொல்ல தகராறு. நீங்கள் கல்யாணம் செஞ்சுருக்கீங்களா? கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமாம் மேடம். உங்களுக்கு எவ்வளோ கல்யாணம் இருக்கு? 2 கல்யாணம் மேடம். உங்கள் பேர்? என் பேர் உமா. 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 எந்த ஊர்லேருந்து வரீங்க? விருத்தாச்சலம் பக்கம் கழுதூர் கிராமம். என்ன பிரச்சனைமா? எங்கள் அப்பா அம்மா பிரச்சனை, எங்கள் அண்ணன் தம்பி எங்கள் கோயந்தனார பிரச்சனை தான். எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார். இறந்துட்டு ஃபஸ்ட்டு அப்புறம் எங்கள் ஊருக்கு போனேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு. எங்கள் அம்மா வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க. எங்கள் அண்ணன். எப்போ கல்யாணம் ஆச்சு? எனக்கு கல்யாணம் வந்து 16 வயசில் ஆகிப்போச்சு. எங்கள் தாய் மாமா தான், அவர் பேர் வந்து டி ராஜேந்திரன். நல்லா சந்தோஷமாக இருந்தோம். பசங்களும் எனக்கு 3 பசங்க, 2 பையன் 1 பொண்ணு. அப்புறம் இவர் திடீர்னு என்ன பண்ணிட்டு, நாங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது நாங்கள் காய்கறி கடை வச்சுருந்தோம். அவர் பெங்களூரு கேரளாவில் இருந்து போயிட்டு இருப்பார், சம்பாதிக்க போவார். நான் வீட்டில் இருப்பேன். அவர் என்ன வேலை பார்த்துருந்தாரு? விவசாயம் தான், காய்கறி போய் மார்க்கெட்டில் வேலை பார்க்குறது. பெங்களூரு கேரளா போவார், வருவார் போவார், இப்படியே இருந்தார். அப்புறம் லாஸ்ட்டாக எங்கள் தாத்தா இறந்துட்டார். அதிலேருந்து வந்தவர் 6 வருஷம் ஆகுது. 6 வருஷமாக அவரும் போகவே இல்லை. அப்புறம் நானும் அவரும் சேர்ந்து திருச்சி போய் காய்கறி எடுத்துகிட்டு வந்து விற்றுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். நல்லா தான் இருந்தோம். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் நல்லா இருக்கும்போது வெளிநாடு போகணுன்னாரு. வெளிநாடு போகணுன்ன உடனே கொஞ்சம் காடு இருந்துச்சு. எனக்கு தாய் மாமா 4 பேர், இவர் 3வது ஆள் தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். அதை விற்கணும்னு சொன்னாப்புல 4 பேரும் சேர்ந்து விற்றாங்க. விற்றா ஆள் ஒன்று 2,10,000 வந்துச்சு. நான் வெளிநாடு போகிறேன்னு போய் பாஸ்போர்ட்டை பண்ணிட்டு வந்தாப்புல. அப்புறம் போய் ஜாதகம் பார்க்க போகிறாப்புல. ஜாதகம் பார்த்துட்டு திரும்பி என்ன ஆச்சுன்னா, உனக்கு தார 2 தானாப்புல. நான் உனக்கு தார 2, நீ ஒன்று எங்கேயாச்சும் ஓடிடுவேன், இல்லாட்டினா நான் செத்துருவேன் அப்படின்னு. நியூஸ் மாதிரி திரும்பி ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நான் வாய முடிட்டு கொஞ்சம் அப்படியே சமாதானப்படுத்திக்கிட்டே இருந்தேன். நான் ஒரு மலர்கொடிங்கிற பொண்ணு கூட நான் பேசினேன். அந்த பொண்ணு இது படாச்சி சாதி அப்படின்னாரு. நான் நம்பலை. நீ லூசு மாதிரி இருக்கிற, உன்னிலாம் யாரும் பேசுவா, மெண்டலா நீ அப்படின்னு சொல்லி சண்டை போட்டேன். நான் குடும்பத்தவங்க பாரு தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லி அதை நம்பலை. நம்பாத இருந்தோடனே அப்புறம் அவர் சாவ போகிற அன்னைக்கு நைட்டு கரெக்டாக மணி 11 மணி பகலில் சரியான வெயில் அடிக்குது. நீ வா காட்டுக்கு போய்ட்டு வரோம், சோளம் போட்டிருந்தோம், வா காட்டுக்கு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னாப்புல. சரி, இந்த நேரத்தில் வெயிலில் என்ன, கடைக்கு முன்னாடி எதிர் விடு, மிலிட்ரிக்கார தாத்தா விடணும். அந்த தாத்தா விடு காரணம் இல்லாத என்னத்துக்கு கூப்பிட்றான், அந்த ஆயம் சண்டை போட்டு எதுக்கிட்ட அந்த நேரத்தில் கூப்பிட்டு போகிறான்னு. சரி வா போவோம், வாசி அங்கே எடுக்கணும், வா போவோம்னு சொன்னேன். அதேமாதிரி 2 பேரும் போனோம். அங்கே போயிட்டு பாதி வயலில் பாலம் இருக்காங்க, சந்திரன் கேணின்னு ஒன்று இருக்காங்க. அந்த கேணிக்கிட்ட வந்து உக்காந்துக்கிட்டு ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. நான் அந்த பொண்ணு மலர்கொடியின்ட்ட பேசணும்ல, அந்த பொண்ணு செத்து போச்சு
அப்படின்னு சொன்னாப்புல. நீ உண்மையை சொல்கிறேன் பொய் சொல்கிறேன்னாப்புல என் பசங்க மேலே எல்லாத்தையும் சத்தியம் பண்ணாப்புல. சரி நம்ம வெளியே தெரிஞ்சால் இது அசிங்கமேச்ச, நீ எதுவும் சொல்ல வேணாம், எதுவும் பண்ண வேணாம், அவங்க எதாச்சும் பண்ணிவிடுவாங்கங்கிறாங்க. நான் கொஞ்சம் அவரை எங்கேயாச்சும் மறைச்சி வைக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரி ஊருக்கு போ, நமக்கு டைமும் சரியில்லை, நீ சின்னம்மா வீட்டில் இருந்தாலும் ராவட்டி எங்கள் சின்னம்மா வீடு, அங்கேயாச்சும் இரு அப்படின்னு சொன்னேன். நான் சொல்லிவிட்டு அப்புறம் என்ன பண்ணிட்டேன், அப்படியே வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து கரெக்டாக மணி வந்துட்டு மணி 4 மணிக்கெலாம் வந்தோம். 4 மணிக்கு வீட்டுக்கு வந்து டீ வச்சு குடிச்சிட்டு நான் டீ கடைக்கு போயிட்டு வரேன்னாப்புல. டீ கடைக்கு போயிட்டு வரும்போது மழை பயங்கரமாக மழை அடிக்குது, இடி மழையும், கரண்ட் இல்லை, ஃபோனு இந்த போயிட்டு உடனே வரேன். சரி நம்ம டைம் சரியில்லைன்ட்டு ஆளை வேலை ஏட்டண்ட விடுவ மாட்டேன், கூடயே தான் வச்சுருந்தேன். நான் போய் கூப்பிட போனேன். என்றைக்கும் 13 வருஷத்தில் என்னை எந்த திட்டுறதெல்லாம் அடிக்கிறதெல்லாம் ஒரு ஆம்பளை எண்ணச்சி வச்சும் பேச மாட்டார். அது எனக்கு தாய் மாமா தான். நான் இதேமாரி இருந்தார். ஏன்னா என்னை சின்னதுலேருந்தே பார்த்துருக்குறாரு. எங்கள் அப்பா 4 வருஷம் சிங்கப்பூரில் இருக்கும்போது எங்கள் வீட்லேயே தான் இருந்தார். எங்கள் வீட்லேயே குடும்பத்தை பார்த்துக்கிட்டே இருந்தார். என் மேலே ஒரு சின்ன கைக்குறம் படம் அது அப்படி இருந்தார் அவர். அப்படியாப்பட்டவர் டீ கடைக்கிட்ட நின்றுக்கிட்டு, இதுக்கு மேலே என் கூட வந்தேன்னா என்னை கூப்பிட்டேன்னு செருப்பு கட்டி அடிப்புன்னு செருப்பு தூக்கி காமிச்சார். எனக்கு அப்பயே கஷ்டமாச்சு, ஏன் இப்படி கேட்குறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரி கெட்ட நேரம் அவர் கேட்குறாரு அப்படின்னு நினச்சிட்டு நான் அப்படியே வந்துட்டேன். நான் சரி கேட்குறேன். என் பையன் பெரிய பையன் கூப்பிட்டான். கூப்பிட்டதுக்கு எப்பா வாப்பா அப்படின்னு கூப்பிட்ட உடனே வாப்பான்னு கூப்பிட்டோன்னே எதுவும் பேசலை. சரி வருவார்ரா வாடா அப்படின்னு இப்படி கேட்குறாரா அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டேன். நைட்டு மணி 11 மணி வரலையும் கடைக்கிட்டே நின்று பார்த்துட்டு இருந்தேன். கலாத்துன்னு அந்த அத்தையும் கூட இருந்தாங்க. என்னடி இங்கே இருக்கிற, நான் கடையை சாத்திட்டு வீட்டுக்கு போயிடாங்க. இல்லைத்தான் நான் கடையை சாத்திட்டேன், இங்கே முகம் எங்கேயும் அப்படி போனாப்புல. அன்றைக்கி வந்து புதன்கிழமை விழாக்கிழமை தான். அன்றைக்கி வந்து கையில் காசு இல்லை, சந்தை வரைய போடணும், அவர் எங்கேயாச்சும் வாங்க போயிட்டாருன்னு தான் நினச்சிக்கிட்டேன். அருமையாச்சும் எங்கேயாச்சும் வாங்க போயிட்டாரு தான் நினச்சிக்கிட்டேன். இன்னும் ஆளுக்கானு ஃபோன் அடித்தா சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இங்கே தாண்டி இருப்பான், நீ அவனை அடைக்கிற ஆளுவா, நீ எங்கடி போவா எங்கடி வருவா பாரு அப்படின்ட்டு. அப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டில் கொஞ்சம் போய் பார்த்தேன் அந்த மயல்ல. அங்கே போய் நின்று பார்த்துட்டு திரும்பி அப்புறம் வீட்டுக்கு வந்தேன். என் பசங்க எல்லாம் அப்பா இல்லையா அப்போ எங்கேயோ போனா அப்புறமா என்ன வரலாமா அப்படின்னு. பசங்க எல்லாம் இன்னும் இங்கே போனாப்புல நான் வரல அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டு அப்புறம் நைட்டு ஃபுல்லாக தேடி பார்த்தோம், கிடைக்கல. எங்கே இருக்கிறாரு என்ன பண்ணுறாருன்னு தெரியவே இல்லை. அவர் செல்லில் வந்து சுற்றி அந்த கவர் இருக்கும், செல்லு கவர் இருக்கும், அதில் பின்னாடி என் ஃபோட்டோ இருக்கும். என் செல்லு கவரில் வந்து அவர் ஃபோட்டோ பின்னாடி இருக்கும். எங்கள் சித்தப்பா ஃபோனு வந்தோடனே பெறல்றாரு, அவர் போச்சு அப்படின்னு பெறல்றாரு. என்னன்னு கேட்டால் இதே மாதிரி மாமா செத்து கிடக்குறானா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே செத்து, தொண்டாங்குறிச்சி கைகேட்டில், அது வந்து ஒயின் ஷாப் அங்கே இருக்குது, தொண்டாங்குறிச்சி கைகேட்டில் செத்து கிடக்குறானா அப்படின்னு சொல்ல அந்த வார்த்தை. பட் நீங்கள் என்ன சொன்னீங்க, அவருக்கு தான் டைம் சரியில்லைன்னு நீங்கள், அதனால தான் கூட. அப்போ ஏன் தனியாக விட்டீங்க அவரை? அதான் அன்றைக்கி இந்த 7 மணிக்கு தான் நம்ம போயிட்டு வந்து இவர் இனிமேட்டு எட்டண்டா விடக்கூடாது, இது பைத்தியம் கொண்ட மாதிரி நீ இது பண்ணிக்குவ, அதை பண்ணிக்குவ, இதை பண்ணிக்குவ அப்படின்னு சொல்கிறாரு நினச்சிட்டு நான் அன்றைக்கி கூடயே போகிறேன். அந்த 7 மணிக்கு காட்டுக்கு போய்ட்டு வர கூடயே போகிறேன். அதான் டீ கடைக்கு நின்று என் பின்னாடி வந்து செருப்பு கிட்ட செருப்பு தூக்கி காட்டுறாரு. நிறைய டீகள்லாம் உட்காந்துருக்குறாங்க, செருப்பு தூக்கி காட்டுறாரு. எனக்கு அந்த இடத்துல ஆயிடுச்சு. காலையில் உங்களுக்கு அந்த ஃபோன் வந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல? அவர் செத்த பிறகு கருமமும் முடிஞ்சிருச்சு. அந்த 30 முடிஞ்சிருச்சு. 30 நாள் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தேன், வெளியில் வரல. லாஸ்ட்டாக எங்கள் இல்லை அங்கே பாடி எங்கே கடந்ததுன்னு சொன்னீங்க? தொண்டாங்குறிச்சியில் கையீட்டில் கடந்ததும். எப்படி இருந்தாரு, நீங்க போய் பாடியை பாத்தீங்களா? நானே போகலையே, எனக்கே தெரியாத. எங்க சின்ன மாமன் தான் அவர் தொழிலூர்ல இருந்து எங்க அப்பா ஆள் வச்சு தேடுறாரு. தேடினோடனே எங்க சின்ன மாமா என்ன பண்றாரு, அவருக்கு மட்டும் இப்ப போன் வந்துருக்குது. யாரு போன் பண்ணாங்க அது தெரியல. பெங்களூர்ல இருந்து பண்ண நம்பரு, பெங்களூர் நம்பரு. யாரு பெங்களூர்ல இருந்து பண்ணிருக்காங்க? எதிர் வீட்டுக்கு இருக்கிறாங்கம்மா. அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க தான் ஆள் வச்சு கொண்டுட்டாங்க. எதுக்காக? கொல்ல தகராறு, சண்டை. அந்த பொம்பளை எதுக்காக இருந்தாலும் அது எப்படி உறுதியா நீங்க சொல்றீங்க அவங்க தான் கொலை செஞ்சாங்கன்னு சொல்லி? எங்க சின்ன மாமன் தான் சொல்றாரு. எங்க சின்ன மாமனுக்கு தான் போன் வந்திருக்கு. இல்லங்க, அந்த 2 நாள் அவரை காணும்னு தெரிஞ்ச பிறகு நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? இல்ல, இவங்க யாருமே கொடுக்கல, நானும் கொடுக்கல. இவங்க ஏன் கொடுக்கல? அதான் சரி, இவங்க எங்கேயாச்சும் இங்கதான் இருப்பாருன்னு நினைச்சிட்டு காசு தான் வாங்க. எங்க 2 நாளா ஒருத்தர் கான்டாக்ட்ல இல்ல. நைட்டு விழாக்காம விடியாக்கெல்லாம் போற 7 மணிக்கு போனாரு. புதன்கிழமை சொன்னீங்கல்ல? இல்ல, விழாக்காம வெள்ளிக்கிழமைக்கு தான் பக்கத்து மைக்கானது சந்தை. நான் விழாக்காம அன்னைக்கு 7 மணிக்கு போறாரு, 7-8 மணிக்கு போறாரு. மழையில
அப்புறம் காலைல 1 மணி வரையிலும் தேடுறோம். சரி நம்ம கோயிலுக்கு போவோம், இந்த மூலைக்கு போவோம் பார்க்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் கோயிலுக்கு இப்ப நீங்க தேடி முயற்சி செஞ்சீங்க, கிடைக்கல. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஆமா, அது ஏன் நீங்க செய்யல? எனக்கு அந்த இதுல கை காலம் ஒன்றும் புரியல எனக்கு. இவங்க என் சின்ன மாமா இருக்கிறாங்க, எங்க அப்பா இருக்கிறாங்க, எங்க அம்மா இருக்கிறாங்க, எங்க அண்ணன் ஏன் அவங்க செய்யல? அது அவங்க செய்யல. என்ன எனக்கும் புரியல. அவங்க எதுவுமே செய்யல. ஏன் நீங்க சொல்லல? நான் இந்த எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு அந்த இவர் சொன்ன வார்த்தை வேற, இந்த டைம் சரியில்லைன்னு சொன்ன வார்த்தை எனக்கு ஒண்ணுமே புரியல. ஈக்குப்புக்கும் ஒண்ணுமே தெரியாத நான் அவசரம் மூச்சிட்டு இருக்கிறேன். நான் அவசர என்ன பண்றது? எங்க சித்தி வந்து கூட சரி வா கோயிலுக்கு போவோம், அது என்னன்னு போகணும். அதுக்கப்புறம் இந்த பாடி அங்க கிடைச்சது. அங்க கிடைச்சது. இவர் தான் போய் தூக்குற. சரி ஸ்டேஷன்ல சரி கிடைச்சத இவரும் போய் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணாத. இவர் என்ன பண்ணிட்டாரு, இவர் தூக்கிட்டு வந்து அந்த பொம்பளை சண்டைன்னு சொன்ன பாரு எங்களுக்கும் அவங்களுக்கும். அந்த பொம்பளை வந்து சாவ அவர் வருவாங்க தான் என்கிட்ட காய்கறியும் வாங்குது, எல்லாம் வாங்குது அந்த பொம்பளை. ஆனா அந்த பொம்பளை போய் நீ தாண்டி கொண்டு இவரு போய் அடிச்சிட்டாரு. என் சின்ன மாமா போய் அடிச்சிட்டாரு. எந்த ஆதாரத்தோட நீங்க சொல்றீங்க? எதுவும் சொல்ல முடியல. அவங்க தான் கொலை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி எங்க சின்ன மாமா தான் சொல்றாரு. நான் சொல்ல. சரி, பாடி வீட்டுக்கு கொண்டு வந்தார்ல அவங்க சின்ன மாமா, எப்படி இருந்துச்சு பாடி? தெரியல, அது நான் பார்க்கல. ஆனா நான் பார்க்கும்போது சில்லுன்றது மழை வந்து சில்லுன்னு போது. ஆனா அவர் இல்ல பாடி டெம்பரேச்சரை பத்தி நான் கேட்கலமா. காயம் பட்டிருந்தா? இல்ல காயம் இல்ல, மூஞ்செல்லாம் காயம். இந்த இடத்துல கொஞ்சம் காயம் இருந்துச்சு, பார்த்தேன் காயம் இருந்துச்சு. அப்புறம் வீங்கி இருந்துச்சு, அதான் தெரியும். எப்படி சத்தாரு? அதான் எனக்கு தெரியலம்மா. இல்ல ஹார்ட் அட்டாக்கா இல்ல அவரு அடிச்சு போட்டிருக்காங்களா? அடிச்சு போட்டாங்களா எனக்கு தெரியல. ஆனா அடிச்சு எனக்கு ஒரு டெத் சர்டிபிகேட் நம்ம கொடுப்பாங்கல்ல, ஹாஸ்பிட்டல் போலீஸ் போஸ்ட்மார்ட்டம் எதுவுமே நீங்க செய்யலையா? எதுவுமே பண்ண விடலையா? போய் அப்படியே தூக்கிட்டேனே சின்ன மாமாக்காரன். இல்லங்க, அதுக்கப்புறம் பாடி கொண்டு வந்தீங்கல்ல, பாடி கொண்டு வந்த பிறகு நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணி இது மாதிரி ஒரு டெத் ஆயிருக்கு, இறந்துட்டாரு, எப்படி இறந்தாரு, என்ன போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ், அது எதுவுமே நீங்க செய்யலையா? எதுவுமே பண்ணல. அவங்க எதுவுமே பண்ணல. எனக்கு அவர் செத்ததுல எனக்கு ஒன்றும் புரியல. நான் அதை பிள்ளைங்களை நினைச்சு இந்த இதை தான் நினைச்சிட்டு ஆகிட்டு உட்காந்துருந்தேன். இதுல எங்க அப்பாவும் நடவடிக்கை இருக்கல, எங்க அண்ணனும் நடவடிக்கை இருக்கல, போஸ்ட்மார்ட்டம் யாருமே பண்ணல, எதுவுமே பண்ணல. அவங்க விஷயத்த செத்துட்டானா இதை தான் சொன்னாங்க. அதுக்கும் பிற்பாடு அவர் செத்ததுக்கு எங்க அப்பா இவ்வளவு பணம் வச்சிருக்கிறாரு, எனக்கு எதுவுமே பண்ணிக்கல. இந்த நகை போடுறதோட சரி, செத்ததுக்கு கூட எங்க அப்பா ஒரு பைசா கூட அவர் எதுவுமே பண்ணிக்கல. எங்க மாமனு 3 பேர், பெரிய மாமா தேவராஜ், காம்பராஜ், குமார், இவங்க 3 பேர் தான் ஏதோ பிச்சைக்காரனுக்கு செய்யற மாதிரி செத்ததுக்கும் ஆளுக்கு 2000 போட்டுக்கிட்டாங்க, அவங்க கருமகாரியத்துக்கும் ஆளுக்கு 2000 போட்டுக்கிட்டாங்க. உங்க புருஷன் இறந்து எவ்வளவு மாசம் ஆச்சு, எவ்வளவு நாள் ஆச்சு? அவர் செத்து இப்போ 2-2.5 வருஷம் ஆயிடுச்சு. சரின்ட்டு அப்புறம் இப்படியே உருந்து போச்சு. எனக்கு அப்புறம் பிடிக்காதான் வந்துட்டேன். நான் பிடிக்காத வந்துட்டு இவர் செத்தா பற வந்து முத்துங்கிறவர் ஒருத்தவர் செத்துட்டாரு. முத்துங்கிறவர் வந்து காய்கறி வியாபாரம் மார்க்கெட்டில் கோயம்பேட்டில் பழ வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து சொந்தக்காரர் தான். அவரும் சொந்தக்காரங்களோட எனக்கு சொந்தக்காரங்கையில் அவர் தெரிஞ்சவராக இருந்தால் இவர் என்ன பண்ணிட்டாரு, அதுக்கும் பிறகு தான் இவரே எனக்கு சொந்தக்காரன்னு தெரியும். எனக்கு அவர் சொந்தக்காரன்னு தெரியாது. ஏன்னா எங்கள் அத்தை பொண்ணு பார்த்து வச்சுது, அவருக்கு வேணுகோவலுங்கிறவருக்கு பொண்ணு பார்த்து வச்சுது. அவர் தான் என்ற சொந்த இதேமாதிரி காய்கறி உனக்கு வேணுமானா சொல்லு, யாராச்சும் ஆள் இருந்தால் சொல்லு, காய்கறி போட்டு விற்கலாம் அப்படின்னு சொன்னார். நான் அப்புறம் எங்கள் கடை வச்சுருந்த சொன்னாராட்டிருக்கு. அப்புறம் அவர் சொன்னார், முத்து என்ன சொன்னார், உமா ஒரு பிரச்சனை இல்லை, நான் காய்கறி அனுப்புகிறேன், நீ வந்து விற்று ஆளுக்கு பற்றி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். சரி பார்க்குமே அப்படின்னு சொன்னேன். நான் பார்க்குமேன்னு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, காய்கறி அனுப்பலை, ஒன்றும் அனுப்பலை. அவர் இறந்த உடனே இன்னும் ஒரு பிரச்சனை, எங்கள் அப்பா வந்து ஒரு பொம்பளைகிட்ட தப்பாக நடந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு சமத்தியம் எங்கள் வண்டலூருக்கு ஒரு முஸ்லீம் அம்மாக்கிட்ட அழைச்சிட்டு போனாங்க. நான் எங்கள் அண்ணி இவர் முத்தோட போன உடனே அங்கே ஏதோ ஏதோ சொன்னாங்க, இது இப்படி இருக்கா அப்படி இருக்குன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இதெல்லாம் நம்பாதீங்க, தேவையில்லாதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து சரின்னுட்டு என் தம்பி என்ன பண்ணிட்டான், சரி 3ஆம் வாங்க ஏதோ மந்திரிச்சு தரேன்னு சொல்லி என் தம்பி போயிருக்கிறான். அங்கே போயிட்டு வந்து திரும்பி வந்து என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். யார்? தம்பி ஏன்டா நான் தனியாக போகல, அண்ணி கூட வந்துச்சு. அவங்களுக்கு முத்து அவங்க ஃப்ரெண்டு சொல்லி தான் அவரு கூட வந்தார். போனால் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டோம். இப்போ ஹோட்டலில் பசி எடுக்குன்னு அண்ணன் பொண்டாட்டி நானும் எல்லாம் சாப்பிட்டு சரின்னுட்டு அங்கே போய் அதை என்னென்னு பார்த்தோம். உடனே வந்துட்டோம். அதுவும் வண்டலூரில் அந்த முத்துங்கிறவரை விட்டுட்டு நானும் எங்கள் அண்ணியும் வந்துட்டோம். தயமாவது வந்துட்டோம். நாங்கள் சரி நீங்கள் போங்க, நாங்கள் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருந்துக்கிட்டாப்புல நாங்கள் 2 பேருமே வந்துட்டோம். வந்து இவன் போயிட்டு வந்து, நீ அவங்க கூட ஓட போறியா, வரப்போறேன், நான் தான் சொன்னேன், தேவையில்ல அதெல்லாம் அவ சொல்கிறேன் இவ சொல்கிறேன், நம்பாத. யார்? இந்த முத்து கூட அப்படின்னு என் தம்பி சொன்னான், நம்பாத
மனசாட்சியோட பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த முத்து முன்னாடியே அவன் சொல்கிறான், நீ இது ஐப்ரோ வச்சுட்டு மை வச்சுட்டு நீ ஒரு அப்படின்னு சொன்னான். நான் இப்போயே சாவ போயிட்டேன், இவனுக்குலாம் நம்மளாம் இருக்க உங்க முடியாது தம்பி அப்படி சொன்னாரு. அப்படி சொன்னான். எனக்கு கஷ்டமாகி போச்சு. சரி இவனுக்குலாம் நம்ம எதுவுமே பேச முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் வந்துட்டு இப்போ அவர் சாவர அன்னைக்கெல்லாம் என் தம்பி இங்கே இல்லை, சிங்கப்பூரில் இருந்தான். இதெல்லாம் பிரச்சனை ஆகி எங்கள் அண்ணன் இந்த மாதிரி எங்கள் அப்பா இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டு நான் திருப்பூர் போயிட்டேன். திருப்பி முத்து என்ன பண்ணிட்டாரு, நைட்டு ஒரு எங்கள் அண்ணன் இந்த கேள்வி கேட்டான், இது குடிச்சிட்டு என்ன செல்லு வச்சிருக்கிறவங்களும் இதே சீரியல் பார்க்கணும் ஒரு தப்புன்னு சொன்னாப்புல. அதனால இதெல்லாம் எனக்கு பொறுக்க முடியல, இங்கே இருக்கும். So, நீங்க என்ன செஞ்சாலும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் உங்க மேல சந்தேகம். ஆமாம், ஏன்னா நான் ஒரு மாதிரியா பேசுவாங்க. எங்கள் அண்ணன் என் தம்பி தான் இப்போ பேசுகிறாங்க. அப்பாலாம் எதுவும் சொன்னதில்லை என்ன. இப்போ என்னன்னா நான் வந்து ஒரு காய்கறி வியாபாரம் செஞ்சேன். நான் காய்கறி வியாபாரம் நல்லவங்களும் வருவாங்க கெட்டவங்களும் வருவாங்க. நான் காய்கறி வைக்கிறதுக்கு நான் பேசி தான் விற்க முடியும். அப்போ நான் எதுவும் பண்ண முடியாதுல்ல. நான் அதுக்கு ஊரில் 1000 பேசுவாங்க. 13 வருஷம் வந்துக்கிறேன், என்ன ஒரு வார்த்தை கூட இப்படி அப்படின்னு என்கிட்ட சொன்னது இல்லையா. உங்க பசங்க இப்போ எங்க இருக்காங்க? எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கிறாங்க. அம்மா வீட்டில். நீங்க? நான் இங்கே சென்னையில் தான் இருந்தேன். யார் கூட இருக்கீங்க? முத்து கூட. கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஆமாம். எவ்வளோ நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணீங்க? ஒரு அவருக்கு மகன் முடிஞ்சு, எங்கள் வீட்டுக்காரர் மகன் அந்த தேவசம் கொடுப்பாங்க இல்லையா, அது முடிஞ்சுதான். அது முடிஞ்சுதான் கல்யாணம் பண்ணீங்க? ஆமாம். ஏன்னா அவர் வந்தார், இது கேள்வி கேட்ட உடனே எங்கள் அண்ணன் சொன்னான் இதே மாதிரி செல்லு வச்சுருக்கணும் இது மாதிரி அவர் தப்பாக சொன்னான். அதை விட்டு சொல்லிக்கிட்டு அழுவினேன். வேறு முத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு அழுவினேன். தேவையில்லாத மன்னர் பசங்களை நல்லா வளர்த்த, நல்லா போனேன், தேவையில்லாதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காத, இதோ நான் காய்கறி அனுப்புகிறேன், விற்றுவோம், பசங்களை பாரு செய்கிறத செய், போய் உன் வீட்டோட இருன்னு சொன்னாப்புல. அட்வைஸ் சொல்லிக்கிட்டே இருந்தாப்புல. நான் ஊருக்கு போகிறோன்னு கேட்குறதில்ல. இது சொல்லிகிட்டு இருக்கும்போது சரின்ட்டு நான் அன்றைக்கி 12 மணிக்கு வந்துட்டாரு. இதுமாரி சொல்லிட்டாங்கன்னே 12 மணிக்கு ஏன் அவ்வளோ கஷ்டம், அந்த பொண்ணை கஷ்டப்படுத்துறீங்க, அது வீட்டுக்கு அது போய் இருந்தால் ஒரு படி கொடுங்க, இல்லைன்னா விட்டுட்டு போங்களா, எதுக்கு அது எதுன்னு சொல்லி கஷ்டப்படுத்துறீங்க, 10 நாள் ஐஸ் கொண்டு வைக்கிறதுக்கு தேவை அப்படின்னு சொல்லி இங்கே வந்த உடனே எங்கள் அப்பா அடித்து ஆளுக்கு அடிச்சிட்டாங்க. அவங்கள அடித்து ஆமாம் வாயெல்லாம் நத்தம் வந்து இடுப்பெல்லாம் உடச்சி அப்படி அனுப்பிட்டாங்க. ஊரில் பாதி பேத்துக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடுச்சு, இந்த பையன் இந்த பொண்ணை தான் தேடி வந்தான், அந்த பொண்ணை தான் தேடி வந்தான்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், சரி இப்படி அசிங்கமாக ஆயிடுச்சுட்டு நான் போய் சுருக்க மாட்டேன் போயிட்டேன். சரி, உங்க கல்யாணம் நீங்க முத்து கூட உங்க கல்யாணம் நடந்துச்சு. அதான் என்ன பண்ணிட்டேன், நான் போய் சுருக்க மாட்டேன் போயிட்டேன். இது இப்போ செல்லு என்கிட்ட தரல, செல்லுன்னு தராமல் இருந்து நான் என்ன பண்ணிட்டேன், திருப்பூருக்கு போயிட்டேன். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் வீட்டில் நான் முத்து கூட தான் ஓடிட்டுன்னு ஊர் ஃபுல்லாக புகார் பண்ணிட்டாங்க. அப்புறம் சரின்ட்டு திரும்பி ஊருக்கு போனேன்னா போயிட்டேன், திருப்பூர் போயிட்டு இவர்கிட்ட சொல்லவே இல்லை. அந்த கட்டாயத்தில் தான் நீங்கள் அந்த முத்துவை கல்யாணம் பண்ணீங்க? அந்த எண்ணம் எனக்கு வரவே இல்லை லாஸ்ட் வரலையும். அப்புறம் லாஸ்ட் ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம், அவங்க சொல்லி இது மாதிரி வேற வழி இல்லாம அந்த ஒரு வாரம் போயிட்டேன். ஒரு வாரம் வரலையும் ஒரே துணியை துவைச்சு அந்த பாவடை கட்டிக்கிட்டே இருந்தேன். அது திருப்பூர்ல இருந்தீங்க? திருப்பூர்ல. இப்போ முத்துவை நீங்க கல்யாணம் பண்ண பிறகு அவர் உங்களை நல்லா பாத்துக்கிறாரா? இல்லை, அவரும் கஷ்டத்தான் படுத்துறாரு. சரி, கல்யாணம் ஆயிடுச்சா? அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. 2 கல்யாணம். உங்க வைஃப்? 2 கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு. 2 கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா. நீங்க 3ஆவது வைஃபா? எனக்கு தெரியாது அவர் கல்யாணம் வந்துன்னு, ஆனா 3ஆவது இருந்தான். ஸோ அவர் சொல்லவே இல்லையா எனக்கு கல்யாணம் சொல்லல சொல்லி? என்கிட்ட சொல்லல. நீங்களும் கேட்கலையா? லாஸ்ட்டாக தான் என்கிட்ட தெரியும். என்கிட்ட நான் அவருக்கு கல்யாணம் பண்ண பரவாயில்ல, நான் வெளியே விட்டு மகன் எல்லாம் ஒரு தேவசம் முடிச்சுட்டு நான் ஊருக்கு வந்தா என்கிட்ட அவர் தப்பு பண்ணிட்டார். எனக்கு தங்க வழி இல்லை, சரி நம்ம திருப்பூர் போனோம், நைட் டைம் ஆகிடுச்சு, இங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டு தப்பு பண்ணிட்டார். நைட் டைமில் எதுவும் பண்ண முடியல, அப்புறம் தப்பு பண்ணிட்டார். பண்ண உடனே அப்போ என்கிட்ட எதுவும் சொல்லலை. தப்பு பண்ணிவிட்டு என்கிட்ட ஒரு 5 நாள் கழிச்சு தான் சொன்னார், இதே மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ஏற்றுக்கிறதுனாலும் அவங்களால உனக்கு பிரச்சனை வராது, ஏற்றுக்கிறதுனாலும் நீ உன் கையில் தான் இருக்குங்கிறாப்புல. அப்புறம் தான் சொன்னேன், எங்கள் வீட்டுக்காரர் செத்த உடனே நான் அவர் இருக்கும் போது எந்த தப்பும் நான் பண்ணலை. ஏன்னா எனக்கு அப்படியே மனுஷன் எனக்கு கிடைச்சாரு, அவருக்கு நான் துரோகம் பண்ணணும்னு நினைக்கல நான். ஏன்னா இப்போ அவர் செத்த உடனே நீ உன்னிகிட்ட தான் நான் பேசியிருக்கிறேன், பழகிருக்கிறேன், என்னால் எப்படி ஏற்ற இன்றைக்கி உன்னிகிட்டே பேசிட்டேன்னா நாளைக்கு இன்னொருத்தவங்கிட்ட பேசினா அது என் தம்பி சொன்னது உண்மையாயிடும், அதுக்கு நான் செத்தே போயிடலாம். இவ்வளோ 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு சரி விதவைன்னு எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்ததா இருக்கட்டும், என்கிட்ட உண்மையை சொல்லாத பண்ணிட்டல, நான் அவங்க 2 பேர்த்து வாழ்க்கை கெடுக்கிற மாதிரி தானே ஆகுது அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கு இவர் அது உன் விருப்பம், அவங்களால உனக்கு பிரச்சனை வந்தால் நீ கேளு, நான் பார்த்துக்கிறேன்னாப்புல.
சரின்ட்டு அதெல்லாம் சரிக்கிறேன்னுட்டு என் தம்பி இதெல்லாம் நீங்களும் சரின்னு சொல்லிட்டீங்களா? சரின்ட்டு நான் அவங்க கூட தான் இருந்தேன். அவங்க ஒய்ஃபு, 2வது ஒய்ஃபு, அவங்க வேற ஒருத்தவங்க பொண்டாட்டி. அவங்களும் வேற ஒருத்தர். ஆமாம். கல்யாணம் பண்ணவங்க அவங்க 2 பொண்ணு. அந்த பொண்ணோட வீடு காடு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டார். எழுதி கொடுத்துட்டு வந்து அந்த இன்னொரு பொண்ணு வந்து சாய்ஸுங்கிற பொண்ணு கூட தான் வேற ஒரு வீட்டுக்காரங்க வேற ஒரு புருஷன் வேற ஒரு பொண்டாட்டின்னு வச்சுங்க. அந்த பொண்ணை அழிச்சிட்டு வந்து அழிச்சிட்டு வந்து அதில் ஒரு பையனை ஆகிப்போச்சு. சென்னையில் 8 வருஷம் இருந்துக்கிறாங்க. என்ன ஆச்சோ ஏதாச்சே தெரில, பிரிஞ்சுட்டாங்க. சரி, நான் வீட்டில் வந்து இதெல்லாம் பிரச்சனை பண்ணிவிட்டு என்னாச்சேன்னு தெரில, பிரிஞ்சுட்டாங்க. இவர்கிட்ட அது தெரியும். அவங்க பிரிஞ்சுட்டாங்க. ஆமாம், அவங்களும் பிரிஞ்சுட்டாங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் வந்து மெட்ராஸில் செட்டில் ஆகிட்டீங்க. ஆமாம். திரும்பி என் தம்பி சிங்கப்பூர்லேருந்து வந்தவொடனே நான் போனேன். இவர்கிட்ட வேணும்னே சண்டை பிடிச்சிட்டு நான் போயிட்டேன். நம்ம தம்பியை பார்க்கணும் முக்கியம். இவர்கிட்ட கூட அந்த விஷயத்த சொல்லலை. என் வீட்டுக்காரர் இதே மாதிரி ஃபோன் வந்துச்சு, இதே மாதிரி ஆச்சு போச்சுன்னு ஒரு விஷயத்தையும் நான் சொல்லலை. சொல்லாதே நான் என் தம்பியோட உண்மையை சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஊருக்கு போனேன். என் தம்பி சிங்கப்பூர்லேருந்து வந்த உடனே இவன் வந்து என்ன காய்ச்சி ஏது காய்ச்சின்னு ஒரு வார்த்தை கூட என்னை கேட்கல. என்னை நம்பி எதுவுமே என்னை கேட்கல. எனக்கு கேட்ட கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான். என்னைக்கு 1000 பொம்பளைங்க நிற்கிறானுங்க, 1000 பொம்பளைங்க இருக்கிறவங்க, நீ ஏன்டி என்னைக்கிட்ட அப்படின்னு சொன்னான். அது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன கொடுமை. நீங்க தான் முத்து. உமாவை நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்திருக்காங்க, அடி வாங்கியிருக்காங்க, நீங்களும் அடி வாங்கியிருக்கீங்க. அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. நீங்க அவங்கள கொஞ்சம் உதவி செய்யலான்னு அங்க போனா அவங்க உங்களை அடிச்சிருக்காங்க. உங்க நல்ல நட்பை அவங்க தப்பா நினைச்சிட்டாங்க இல்ல? இடையில அவங்க வந்து திருப்பூரில் தான் வீட்டு விட்டு திருப்பூரில் வேலை செஞ்சாங்க. அவங்க கால் பண்ணிட்டு மெட்ராஸ்க்கு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. திரும்ப அவங்க வீட்டுக்கு நான் கால் பண்ணி சொன்னேன், உங்கள் வீட்டு பொண்ணு என் இடத்துக்கு வந்துடுச்சு, என் நாளைக்கு வர சொல்லக்கூடாது, வந்து அழிச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். சொன்ன பிறகு இதே மாதிரி 2 முறை நான் கால் பண்ணிருக்கேன். அது 2 வாட்டி அதுமாரி வந்திருக்காங்க. மொதல் வாட்டி நான் அனுப்பியிருக்கேன், ஃபோன் பண்ணி சொல்லிட்டு உங்கள் பொண்ணு என் இடத்துக்கு வந்துச்சு, நாளைக்கு என்ன நீங்கள் கேட்டவங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி அவங்க அம்மாட்ட சொல்லிவிட்டு அனுப்பி வச்சிட்டேன். அனுப்பி வச்ச பிறகு அவங்க அடித்து வாச்சு அசிங்கப்படுத்தி வரணும். அப்புறம் திரும்பி கூடன்ட்டாங்க. வந்தோடனே இந்த பிரச்சனை இது இனிமேல் நான் தலையிட விரும்பல, ஏன்னா என்ன அசிங்கமாக எனக்கு இது தேவையில்லாத வேலை. நீங்கள் கல்யாணம் செஞ்சுருக்கீங்களா? கல்யாணம் ஆயிடுச்சு? ஆமாம் மேடம். அவங்களுக்கு எனக்கு இப்போ வந்து 2 வருஷமா என் கூட இருக்காங்க மேடம். கல்யாணம் பண்ணியிருக்கீங்க? அதை வந்து கல்யாணம் பண்ணாமல் வச்சுருந்தா யாரா ஒரு மாதிரி நினைப்பாங்களா இல்லையா? உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு? நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். நான் ஃபோன் பண்ணி இவங்க ஃபோன் வந்துச்சு. ஃபோன் பண்ணி நான் சொல்லிட்டேன், இதே மாதிரி என் பேர் உமா, பக்கத்து இது பிறந்தது இந்த மாதிரி ஊர் எங்கூர் அத்தை வந்து அவங்க ஊரில் கல்யாணம் பண்ணிட்டுருக்குறாங்க, அந்த பொண்ணோட ஊரில். நான் சொன்னேன், நான் அட்ரஸ் எல்லாத்தையும் சொன்னேன். நான் இதேமாதிரி சத்ய நகரில் இருந்தேன், நீ வந்தீன்னா எனக்கு ஃபோன் பண்ணேன், நான் ஊருக்கு போயிடுறேன், நீ வந்து உன் குடும்பத்தை அவரு கூட இருந்து வாழ்ந்துக்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட்டில் எனக்கு அவங்களுக்கு சண்டை, பயங்கர சண்டை. முத்துவோட 2வது. ஆமாம். உங்களுக்கு எவ்வளோ கல்யாணம் இருக்கு? 2 கல்யாணம் மேடம். 2 கல்யாணம். இவங்க 3வது. சின்ன வயசுல 16 வயசுல என்ன மாதிரி 16 வயசு. அது டைவர்ஸ் பண்ணிட்டீங்களா? எழுதி எல்லாம் கொடுத்து எல்லாம் முடிஞ்சு போன விஷயம். 2வது ஒரு மேரேஜ் பண்ணேன். அது ஒரு பையன் இருக்கான் மேடம். பையன் இருக்கான். இடையில எங்களுக்குள்ள அந்த வருத்தம், எந்த ஒரு பேச்சு வார்த்தையும் கிடையாது. ஸோ அவங்களுக்கு தெரியுமா நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க? அது அவங்க 2 பேருமே பேசிட்டாங்க. என் போன 2 பேரும் பேசி அவங்க 2 பேருமே பேசிட்டாங்க. நான் பேசுறேன். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை? எந்த பிரச்சனையும் கிடையாது. என் தரப்புல அவங்களுக்கு எப்பவுமே பிரச்சனை வராது மேடம். இவங்க ஃபேமிலி என்ன சொன்னாலும் ஏற்றுக்க நான் தயார். நான் அது சரி நம்மளால. ஏன்னா மேடம், எதிர்பார்த்து நம்ம செஞ்சாதான் நம்ம அர்த்தப்படணும். நான் எதிர்பார்க்குற கடமையை செஞ்ச தப்பா நினச்சி இப்போ இவங்க எதுக்காக இங்கே வந்திருக்காங்கன்னா, எப்படியாவது அவங்க பசங்களை அவங்க கிட்டேருந்து, அவங்க அப்பா அம்மா கிட்டேருந்து கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு அந்த பசங்க வேணும்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே மேடம். சின்ன மாமா வந்து சொத்து
நீ என் கூட இருக்கிற, சொத்து உனக்கு தர முடியாது, எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் நான் சொன்னேன், 35 பவுன் அவங்க அண்ணா அழிச்சிட்டு போயிட்டாரு, அதுக்கு என்ன யார் தராங்க? நான் சொத்துக்காகலாம் நான் பேசலை. நான் அங்கே இருக்கிறது என்ன வரப்போகுது? எனக்குன்னு ஒரு வீடு வேணும்ல, நானும் போகணும் வரணும்ல. எனக்கு பசங்க இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, பசங்க இருக்குல்ல. நாளைக்கு ஒரு கல்யாண காரியமான நான் எங்கே போகிறது, எங்கே வர்றது? மேடம் இப்போ உங்களுக்கு பசங்க திரும்பி வரணும், உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து உங்க கையில வரணும். சரி பாருங்க, சட்டப்படி நம்ம பார்த்தோம்னா பசங்க அம்மா கூட தான் இருக்கணும். கண்டிப்பா. அது மட்டும் இல்ல, பசங்களுக்கு தேவையான சொத்து அவங்க கிட்ட வந்து சேரணும். அதுக்கு தான் நம்ம முயற்சி செய்யணும். இனிமே கரெக்டா? மேடம் ஸோ நாங்கள் அந்த முயற்சி கண்டிப்பா செய்றோம். அவங்க ஆசைப்பட்டு எது எதிர்பார்ப்போ, எந்த நோக்கத்தோட நீங்க இங்க வந்திருக்கீங்களோ, கண்டிப்பா அதுக்கு நாங்க முயற்சி செய்வோம். சரியா? ரிப்போர்ட்டர்ஸ் உங்க கிட்ட பேசுவாங்க. அவங்க உங்க ஃபேமிலி கிட்ட பேசி பசங்களை எப்படி கூட்டிட்டு வரலாம், எங்க கூட்டிட்டு வரலாம், அதெல்லாம் நம்ம பேசி நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம். சரியா? ம், சரிங்க. சந்தோஷம். வேலைக்கு போகணும். இங்க வேலைக்கு போகணும். இவர் வேலைக்கெல்லாம் இங்கே விடுறதில்ல. வேலைக்கு விடுறத 2 அவங்களுடைய விருப்பம் என்னன்னு கேட்டுங்க, அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது கேட்டுங்க. அவங்க சொல்லு. சரிம்மா. 2 வருஷம் ஆகுது. நான் பசங்களுக்கு எதுவுமே என்னால் எதுவுமே கொடுக்க முடியல. நான் வீட்டிலே தான் இருந்தேன், எதுவுமே செய்ய முடியல. பசங்க எப்படி என்ன இருந்துருவாங்க, ஒரு பொண்ணுக்கு நான் என்ன வேணுமே செய்யணும்ல. அவங்க நான் இங்கேருந்து போகும்போதே 2 வருஷம் இருந்தியே, உன் சம்பாரத்தனை எங்கே, உன் பிள்ளைங்களுக்கு எங்கன்னு எனக்கு கேள்வி கேட்கக்கூடாது. நாளைக்கு நம்ம செய்கிற கடமை நம்ம பிள்ளைங்களுக்கு செய்யாத போயிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. நம்மள கேள்வி கேட்கக்கூடாதுன்னு பயமாக இருக்குது. இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், நீங்க 2 பேரும் வேலை செஞ்சா அது நல்லது தானே. கொஞ்சம் அவங்க கையில அவங்க சொல்ற மாதிரி அவங்க பொண்ணுக்காக ஒரு கல்யாணம் தான், ஒரு கல்யாணத்துக்கு இப்ப அவங்க சொல்ற மாதிரி 2 வருஷம் நீங்க இங்க இருந்தீங்க, திரும்பி வரைச்சு என்ன கொண்டு வந்தீங்க அப்படின்னா கேட்பாங்கல்ல. பிளஸ் அவங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்கு. நான் யாருக்கும் இப்போ பயப்படலம்மா. எங்கள் அப்பா அம்மா யாருக்குமே நான் பயப்படல. நான் பயப்படுறது எல்லாமே என் பசங்களுக்கு மட்டும்தான். நாளைக்கு அதை என்னை கேள்வி கேட்டுறக்கூடாது. ஏன்னா எனக்கு பிறந்தது யாருமே அக்கா தங்கச்சி இல்லை. என் கூட அக்கா தங்கச்சி பிறந்திருந்தா யாருக்கிட்டேச்சும் என் கஷ்டத்தை சொல்லி இருப்பேன். இப்போ நீங்க வேலை பண்ணணும். அதான் என் கூட பிறந்தது யாரும் இல்லை. நான் எப்படி ஒண்டி, அதே மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு, அதுக்கு நான் செய்யறத செய்யணும். அதான் உங்க பசங்களுக்காக நீங்க கொஞ்சம் இங்க வேலை பண்ணி காசை சேவ் பண்ணி. நான் 2 வருஷமா ஒரு கேட்டேன், நான் வேலைக்கு போறேன், அவர் விடல. வேணாம், நான் சம்பாதிக்கிறத போதும், நீ வாடகை கொடுக்குற, எல்லாம் பண்ற, எல்லாம் செய்யற, எல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு சின்ன ஆசை தானே அது. நான் யாருடைய கொள்கையும் தலையிடல. அது நிறைவேற்றலாம் இல்லை மேடம், அவங்களுக்கு எது ஆசையோ நான் யாருடைய ஆசையும் தடை பண்ணல. அவங்க ஆசையா அதுதான். அதான் சொல்றேன். அதான் நான் போதான் சொன்னேன். நான் அதை நான் குறை சொல்ல வரலையா? அது நான் யாரையுமே நான் எதாச்சும் தப்பான பேர் வாங்கினா என்னை அப்பயே எனக்கு உசுரை எடுத்துரு. அந்த மாரி நான் எதாச்சும் தப்பு செஞ்சேன்னா நான் செல்லு கூட வச்சுக்கிறது இல்லை. நான் எங்க வீட்டுக்கே பேசினாலும் ஒரு செல்லுல இருந்து தான் நான் பேசுவேன். எங்கேயும் நான் போன் அடிக்க மாட்டேன். அது உங்களுக்கு சம்மதம் தானே? நான் யாரோடைய விருப்பத்தையும் முதல்ல தடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மாட்டேன். ஏற்கனவே தாய் தந்தையா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் அவங்க விருப்பம் என்ன சொல்லி பார்க்கலாம், அவ்வளவுதான். அதுதான் உங்களுக்கு சரின்னா செஞ்சுக்கங்க. சரி, அதான் அவங்க ஆசை. நிறைய கஷ்டப்பட்டு என்ன நிறைய கஷ்டப்பட்டு. ஏன்னா நீங்க நினைச்ச மாதிரி நான் இருக்க முடியாது, நாங்க நினைச்ச மாதிரி நீங்க இருக்க முடியாது. உங்களுக்கு இதுதான் சந்தோஷம், சொல்லி பார்க்கலாம், அதுதான் உனக்கு சந்தோஷம்னா செஞ்சுக்க. ஓகே, சரி. பணங்கிறது எப்படி வேணாலும் சம்பாதிச்சலாம் மேடம். சரி, அவங்களுக்கு கொள்கையோட வாழணும். அதுக்காக அத்தியாவசிய தேவைகளுக்காக திரும்ப சம்பாதிச்சுதாங்க. அதையும் நான் இல்லைன்னு பசங்களுக்காக தான் சொல்றாங்க, வேற எந்த நோக்கம் இல்லை. அதுக்காக தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரியா? சந்தோஷம். சரியா? குழந்தைகளை இங்க வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்க உங்களை கூப்பிடுறோம். ரிப்போர்ட்டர்ஸ் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. சரியா? நன்றி. வணக்கம் காசிமணி. வணக்கம் மேடம். நான் சுதா சந்திரன், ஜி தமிழ் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க மேடம். அக்கா உமா இங்க வந்திருக்காங்க. சொல்லுங்க மேடம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பசங்க அவங்க அம்மா அப்பா கிட்ட இருக்காங்களாம். அந்த பசங்களை அங்கிருந்து மீட்டி கொடுக்கணுமா. ஏன்னா அவங்க ஆசை என்னன்னா அவங்க பசங்க கூட தான் வாழணும்னு சொல்லி. ஏன் என்ன பிரச்சனை, ஏன் அந்த பசங்க அவங்க கூட வந்து ஏன் உமா அங்க வர மாட்டேங்கிறாங்க, இல்ல ஏன் பசங்களை அவங்க கிட்ட ஏன் நீங்க அனுப்ப மாட்டேங்கிறீங்க?
அவங்க அப்ப அந்த சொல்றாங்கல்ல மேடம் உமாதேவி ம் வீட்டுல என்னாச்சு என்ன பிரச்சனை ஏன் இந்த 3 குழந்தையும் ஒரு அப்பா அடிச்சாங்கன்னா அம்மா கிட்ட இந்த 3 குழந்தைங்களும் வரணும். கண்டிப்பா அதுதான் முறை. அதுதான் முறை. கரெக்ட். சரி நீ தான் போயிட்டா மாமா தேடிட்டாரு. இல்ல உங்க மாமா எப்படி இறந்தாரு அது கொஞ்சம் மர்மமாவே இருக்கு. அதான் மேடம் நான் சொல்றேன் மேடம். சொல்லுங்க. வந்து அடிச்சு கொண்டிருக்காங்க மேடம். யாரு அடிச்சு கொண்டிருக்காங்க? அதெல்லாம் சொல்லாதுன்னா எப்படி சொல்லுவாங்க? அதான் மேடம் எனக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? இவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்களா? 100% அதான் மேடம் இப்ப தெளிவா தெரியும் பண்ற. என்னங்க சொல்றீங்க மேடம்? நான் ஒரு தம்பி வந்து வர மேடம். நான் வந்து சிங்கப்பூர்ல வந்து எங்க மாமா வந்து 9 மணிக்கு 6 மணிக்கு போயிருக்காங்க மேடம். வீட்டுல இருக்கோம். அதாவது வந்து போயிட்டாங்க. ஒய்ஃப் நீங்க இருக்கிறீங்க. உடனே என்ன ஆனா இப்ப 6 மணிக்கு ஆளு வெளியே போறாங்க. யாரு கூட போறாங்க? அவர் செல்லு வச்சிருக்காரு. உடனே நீங்க செக் பண்ணிருக்கணும். ஒண்ணு கரெக்ட். நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு 1 hour 2 hour ஓகே எதுவுமே ஆளை காணுமா உடனே ரிலேஷன்ஸ் எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். இன்ஃபார்ம் பண்ணலையா? நீங்க இன்ஃபார்ம் பண்ணல. நீங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா இவரு செத்தது 9 மணிக்கு மேல. ஆனா இவங்க வந்து 9 மணிக்குள்ளே போட்டோ வச்சு அழுதுருக்காங்க. என்ன செஞ்சாங்க? வீட்டுல போட்டோ வச்சு பாத்துட்டு இருந்திருக்காங்க அவர் போட்டோவை 9 மணிக்கு. 9 மணிக்குள்ள எட்டு அந்த டைம் நான் இங்க இல்ல சிங்கப்பூர் தானே மேடம். சரி. இந்த பசங்களுக்கு எல்லாம் ஒரு பாப்பாவுக்கு வந்து 14, பையனுக்கு 5 வயசு, இன்னொரு பையனுக்கு வந்து 7 வயசு மேடம். 7 வயசு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி இந்த ஒரு ஆள் ஏத்துட்டு வந்துட்டு அவர் பேர் முத்துக்கருப்புன்னு சொல்லி டெத் ஆன உடனே நான் என்ன பண்ணிட்டேன், நான் சிங்கப்பூர்ல இருந்து போன் பண்ணேன். இங்க என்ன எனக்கு தெரியாது இல்லையா மேடம்? கண்டிப்பா. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஆக்ஷன் எடுக்கல. இவங்க தான் பண்ணாங்க, இவங்க தான் செஞ்சாங்கன்னு தெரிஞ்சதோ தெரியல மேடம், ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ அவங்க இந்த டெத் ஆன பிறகு ஒரு போஸ்ட்மார்ட்டமோ ஒரு போலீஸ் கம்ப்ளைண்டோ யாருமே லாட்ஜ் பண்ணல, யாருமே இந்த இது செய்யல அந்த வேலையை. ஆமா மேடம், செய்யல மேடம். சரி, இப்போ நீங்க அந்த வேலையை செய்யலாமே, நீங்க ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இப்போ நீங்க சொல்றீங்களே, உறுதியா சொல்றீங்களே அவங்க தான் கொலை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி, அப்போ எதுக்காக நீங்க ஏன் போலீஸ் கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணல? மேடம் ஒரு விஷயம் நீங்க சொல்லிட்டீங்க மேடம். இதுல ஒரு பொண்ணு 3 குழந்தை பெற்றுட்டு ஓடி போனது இன்னும் ஒரு விஷயம் எங்களுக்கு. சரி, இப்ப 3 பிள்ளை பெற்றுட்டு நீ இன்னொருத்த கூட ஓடும் போது அப்ப எனக்கு என்ன டவுட்னா, நீ அக்காவா இருந்தாலும் அம்மா இருந்தாலும் ஒரு உயிருக்கு காரணமானது குற்றவாளி நீ. கண்டிப்பா என் கண்ணுல கண்டிப்பா சார், நீங்க சொல்றது உண்மைதான். ஏன்னா யாரா இருந்தாலும் கண்டிப்பா சந்தேகம் வரும். நீ எப்படியாப்பட்ட தப்பானாலும் இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கலாம், அது வேற. ஆனா நீ வந்து அவனை அடிச்சு கொள்ளாம நீ இன்னொருத்தனை ஈத்துட்டு 10 பேர்த்த ஈத்துட்டு போனாலும் அது நான் பயப்பட மாட்டேன், கேட்க மாட்டேன். ஏன்னா அது வந்து ஒரு சில விஷயம் சொல்லுவாங்க, பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் முன்னுரிமை உண்டு, படுத்த எவனாலும் அவன் தான் காப்பான். அது எனக்கு ஒரு சில விஷயம் தெரியுந்தால நான் அதை கேட்கல. ஆனா ஒரு உயிரை கொண்டுட்டு போறது வந்து மகா கூடிய தவறு அது. கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது அப்படியே உண்மைதான், கரெக்டா சொல்றீங்க. நீங்க அந்த மாமா செத்ததுல இருந்து 1 வருஷம் நான் வரேன், நீ வீட்டுலயே இருந்தீங்கன்னா எனக்கு அந்த டவுட் தெரியாது, நான் கேட்டிருக்க மாட்டேன். சரி மாமா தவறிட்டாரு, அக்கா நம்ம கூட தானே இருக்கு, என்ன நடந்திருக்கும், யாரு இதுக்கு காலம், நான் வேற மாதிரி யோசிச்சிருப்பேன். இல்ல அந்த டைம்ல நீங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் எடுத்திருந்தோம்னா என்ன நடந்ததுன்னா கரெக்டா நம்மளுக்கு ஒரு ப்ரூஃபோட நம்ம பேசிருக்கலாம்ல மேடம். இவங்களுக்கு வந்து விவரம் இல்லை மேடம். நான் அந்த டைம் சிங்கப்பூர்ல இருந்து இவர் செத்து எனக்கு 8 நாள் கழிச்சு தான் மேடம் எனக்கே தெரியும். சொன்னீங்களே 8 நாளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னு சொல்லி. அந்த டைம் என் செல்லு கீழே இருந்துச்சு. அது என்னன்னா எனக்கு செய்தி கிடைச்சதுதான், நான் ஒரே அது எதுவும் கொடுக்காது. போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அதுல பிங்கரிங் எப்படி மாட்டுவாங்க. இதெல்லாம் எனக்கு என்ன கூட, நான் அவரை சாவடிக்கும் போது மூக்குலயோ கண்ணுலயோ ஆணியால வச்சு அடிச்சிருக்காங்க மேடம். என்ன பண்ணிருக்காங்க? மூக்குலயோ கண்ணுலயோ எங்க ஆணியை வச்சு அடிச்சிருக்காங்க மேடம். ஆணி அடிச்சிருக்காங்களா? ஆமா மேடம். அதெல்லாம் எனக்கு கேட்கும்போது அப்படியே உடம்புல சிலுக்குது மேடம், அப்படி எனக்கு. வேற என்ன பண்ணிருக்காங்க? அவர் கைய கட்டி மேடம் பின்னாடியே வாயில துணியை வச்சு கொண்டிருக்காங்க மேடம். அப்போ 1000 பேர் பண்றாங்க மேடம். சோ முத்து தான் இதெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க? கண்டிப்பா டோட்டல் முத்து டீம் தான் மேடம். இது டோட்டலா முத்து செய்து. முத்து எப்படி கேரக்டர் ஊர்ல மேடம்? அவரை நான் வந்து விசாரிக்க போகும்போது அவர் போயினப்பாடி, சொந்த ஊர் போயினப்பாடி மேடம். அவர் போயினப்பாடியிலே ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிருக்காரு மேடம்.
ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணியிருக்கும் போது அவர் வந்து பவுனெல்லாம் பிடிங்கிட்டு அந்த பொண்ணை வந்து ஈத்துட்டு போயிட்டு எங்கேயோ விட்டுருக்காரு மேடம் அவரு. அப்படியா? அதான் அதிக நேசனத்துல போயினப்படியில அந்த இந்த ஜி தமிழ்னு எனக்கு போன் வந்து உடனே நான் அவங்களையும் கான்டாக்ட் பண்ணேன். அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களும் கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. என்ன பண்றாங்க, என் பொண்ணோட வாழ்க்கையும் கெடுத்துட்டான் அந்த பையன். கையை கெடுத்தா பிறகு நான் எந்த ஸ்டேஷனுக்கு எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் வருவேன். இன்னொரு விஷயம், அவங்க ஊர்ல அவங்க அடியால் அதிகங்கிறதால அந்த ஊருக்கு அவர் போக முடியாது செய்தி கிடைச்சு மேடம். அப்படியே சொன்னாங்களா? அப்படியே சொன்னாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்புறம் இன்னொரு பொண்ணு சாத்தனத்துல ஒரு பொண்ணை வரைய ஏமாத்திருக்காரு மேடம் அவரு. என்ன பேரு? அவர் பேரு முத்துக்கருப்பன். சாத்தனத்துல ஊர் பேரு சாத்தனத்தம். சரி, சாத்தனத்தான். அப்புறம் கும்பகோணம்னு ஏதோ சொன்னதா கேள்வி எனக்கு. இதெல்லாம் ஏமாத்திட்டு இதை லாஸ்டா வந்து எங்க பணம் இருக்கு என்ன பண்ணலாம் போது லாஸ்டா இந்த பொண்ணை வந்து அது எப்படி முத்து கரெக்டா அப்படி பார்த்து ட்ராப் பண்றாரு? அதான் மேடம், அதாவது ஏமாத்துறவங்க 1000 பேர் இருக்கலாம் மேடம். ஆனா ஏமாத்துறவங்க ஒருத்தவங்கனாலும் ஏமாறுறது 1000 பேர் இருக்காங்க மேடம். அந்த வேலையில தான் மேடம் மாற்றுறது. ஒண்ணு இல்லைங்க, எங்க ரிப்போர்ட்டர்ஸ் உங்க கிட்ட வந்து விசாரிச்சுட்டு அது உங்க ஊருக்கு வருவாங்க, உங்க கிட்ட பேசுவாங்க. உங்களால எந்த உதவி செய்ய முடியுமோ அதெல்லாம் நீங்க செய்யுங்க. அதுக்கப்புறம் உண்மையா இருந்துன்னா நாம இந்த கேஸை நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்டா எடுத்துட்டு போலாம். நீங்க சொல்ற மாதிரி அது உங்களுக்கு ஓகே தானா? எங்களுக்கு ஓகே மேடம், 100% ஓகே. நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்ணுவோம் மேடம். நான் சரி, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். நமது சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய உமா முத்துக்கருப்பன் பேச்சுக்கள் நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. உமாவின் கணவர் ராஜேந்திரன் பொது இடத்தில் கொலை செய்யப்பட்டு கிடந்திருக்கிறார். எந்த வழக்கும் தொடரப்படவில்லை, பிரேத பரிசோதனையும் செய்யவில்லை. ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது என்று புரிந்து கொண்ட நமது நிகழ்ச்சி தொகுப்பாளர் சுதா சந்திரன் சந்தேகத்தை வெளிக்காட்டாமல் உமா முத்துக்கருப்பன் இருவரிடமும் பேசிக் கொண்டிருந்தார். முதலில் குழந்தைகளை எனக்கு என் வீட்டில் இருந்து வாங்கிக் கொடுங்கள் என்ற உமா கணவர் ராஜேந்திரன் மரணத்தை பற்றி அழகாக கட்டுக்கதை விடுகிறார் என்பது புரிந்தது. உமாவின் தம்பியான காசிமணியிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியபோது முதலில் பேச மறுத்த காசிமணி உமா முத்துக்கருப்பன் பற்றி அதிர்ச்சியான பல தகவல்கள் சொன்னது நமது குழுவினரை யோசிக்க வைத்தது. உமா முத்துக்கருப்பன் கூறியதும் காசிமணி பேசியதும் முன்னுக்கு பின் முரணாக இருந்தது. ராஜேந்திரன் கொலை செய்யப்பட்டாரா, என்ன நடந்தது என்ற உண்மைத்தன்மையை அறிய களத்தில் குதித்தது சொல்வதெல்லாம் உண்மை குழு. விருத்தாச்சலம் பக்கத்தில் வேப்பூருக்கு அருகில் இருக்கும் கிராமமான புலாம்பாடியில் உள்ள உமாவின் வீட்டிற்கு நமது குழுவினர் சென்றதும் ராஜேந்திரன் குடும்பத்தினரும் உமா குடும்பத்தினரும் பதற ஆரம்பித்தனர். அவர்களை நமது குழுவினர் கொலை செய்ய வந்திருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டார்கள். பின்னர் நமது நிருபர்கள் விளக்கிச் சொன்ன பிறகே ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். உமாவின் தம்பி காசிமணி நமது குழுவினருடன் மனம் திறந்து பேசினார். என் பேர் காசிமணி, ஊர் புலாம்படி. ராஜேந்திரன் டெத் இதில் ஒரு மர்மம் இருக்குது. அதை இப்போ எடுத்து சொல்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். உமாதேவி என்னோடய அக்கா, அவங்க முத்துக்கருப்பும் தொடர்பு இருந்து 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ராஜேந்திரனை சாவடிச்சிருக்காங்க. அதுக்கு தெரிஞ்ச ஒரு சில உண்மைகள் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். 2012 அக்டோபர் 14 நான் சிங்கப்பூர் போகிறேன். சிங்கப்பூரில் ஏர்போர்ட்டில் எங்கள் மாமனை கடைசி தடவை நான் மீட் பண்ணி பேசிட்டு போகிறேன். அப்போ என்னை பார்த்து அவர் அழுகிட்டு போனது மட்டும்தான் என் முன்னாடி நிற்கிது. 2012 அக்டோபர் 14 போகும்போது ஆகஸ்ட்டில் நான்
இந்த முத்துக்கருப்பனை நான் இங்கே எங்கள் வீட்டில் நைட்டு 12 மணிக்கு மீட் பண்ணினேன். கும்பகோணத்தில் போய்ட்டு உமாதேவி இந்த முத்துக்கருப்பனை மீட் பண்ணது எனக்கு தெரிஞ்சு நான் கூப்பிட்டு வான் பண்ணினேன். அந்த நேரம் எங்கள் மாமன் உயிரோடு இருந்தப்போ நான் எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியல. ஏன்னா மாமனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்கிறதால நான் கூப்பிட்டு உமாதேவி இவங்களையும் வான் பண்ணேன். எங்கள் மாமன் உயிரோடு இருக்கணுங்கிற ஒரே காரணத்தால் இவங்க 2 பேர்த்தையும் எங்கள் அக்காவை அடிச்சுட்டு 2 அடி அடித்து சண்டை போட்டு வீட்டில் போய் விட்டுட்டு நைட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு வந்ததையும் இவனை அடித்தாலோ மேலே கையை வச்சாலோ 4 பேர் பப்ளிசிட்டி ஆகுங்கிறதால நான் அவனை திட்டி மட்டும் அமுச்சு விட்டுட்டு நான் போயிட்டேன். நான் சிங்கப்பூர் போய் 7ஆம் நாத்து உமாதேவியும் முத்துக்கருப்பும் பிளான் பண்ணி எங்கள் மாமனை அடித்து தொண்டாங்குறிச்சி கைக்கட்டில் வந்து தூக்கி போட்டு போயிருக்காங்க. அவர் டெத்து விஷயம் கூட எனக்கு தெரியாது. 8 நாள் கழிச்சு தான் எனக்கே தெரியும் போது இப்போ ஒரு சில உண்மையெல்லாம் வெளியே வரும்போது உடனே ஆக்ஷன் எடுக்கணுங்கிறதால ஜீத்தம் மூலமாக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அதுக்கு ஜீத்தம் என்ன ஆக்ஷன் எடுக்குதோ அதுக்கு ஒருத்தாவும் நாங்கள் உண்மையாகவும் உடைச்சி தருவோம். இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு உயிரை துடிக்க கொள்வது மிகக்கூடிய பாவம். இது அக்காவை தான் இன்றைக்கி இந்த கொலைக்கு காரணங்கும்போது கண்டிப்பாக இது மேலே ஆக்ஷனை எடுத்தே ஆகணுங்கிற கோட்பாட்டில் நான் உள்ளே வந்திருக்கிறேன். ஜனநாயக நாட்டில் நியாயம் வேணும், எங்கள் குடும்பத்துக்கு நியாயம் வேணும். இந்த உயிருக்கு சேதாரணத்துக்கு யார் காரணமோ உள்ளே போகிறதுக்கு எந்த விதனாலும் நான் உதவி பண்ணுவேன். இதனால் என் உயிரே போனாலும் சரி, இந்த கொலைக்கு இந்த காரணமாக இருந்த அனைத்து பேரும் தண்டனை நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு நான் உதவுவேன். சந்தேகம் நீடிக்க கொலை செய்யப்பட்ட ராஜேந்திரனின் அண்ணன் குமாரிடம் பேசினோம். இவ்வளோ சென்டிலாக ஒரு 3 ஊருக்கு எங்கள் அண்ணன் நல்ல பேர் வாங்கிட்டாரு, நாங்களும் பேர் வாங்கிட்டோம். இதேமாரி இந்த பாப்பா குடும்பம் 3 புள்ளியில் வச்சுக்கிட்டு காலம் ஓட்டுமுன்னு நாங்களும் நினச்சி பார்த்தோம். முத்துக்கருப்பனை வச்சு ஆள் வச்சு இதேமாரி முத்துக்கருப்பன் சாவடிச்சு விட்டாங்க அண்ணனை. நெயில் கூடத்தில் முக்காடு போட்டு மூடி வச்சுட்டு போயிட்டானோ. குவார்ட்டர் பாட்டில் எப்போ குடித்த குவார்ட்டர் பாட்டில் வெறும் பாட்டில் வச்சுட்டு போயிட்டானோ. 10 ரூபா போயில செல்லில் லாக் பண்ணி வச்சுட்டு ஆளை முக்காடு போட்டது எங்கள் அண்ணன் எங்கள் நடால் நான் போயிருக்கிறார் கிட்ட. இது யாரும் படுத்து கிடக்குறாங்க போயிருக்கிறாங்க. அப்போ வந்து கை உள்ள கால் உள்ள கிட்ட போய் பார்த்தா அண்ணனாக இருக்குது. அப்படியே என்ன பண்ணோம், கட்டி பிடிச்சிக்கிட்டு இதில் போனது தான் இந்த பல்லு உடஞ்சிருச்சு. கேஸ் கொடுக்கலாமா அப்படின்னு தான் எல்லாம் இருந்துக்கிட்டு கேஸ் கொடுக்கணும் பார்ப்போம் அப்படின்னு கண்ணில் வந்து ஆணி வச்சு அடித்து கையை கட்டி போட்டானுவான். இதுக்கு முத்துக்கருப்பன் தான் இதுக்கு ஆள் வச்சு செஞ்சுக்கிறான். இது பாப்பா வந்து எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை கடைசி வரைங்க. இது போட்டா பார்த்துட்டு இருந்த போல தான் பாப்பா மேலே எங்களுக்கு சந்தேகம் வந்தது. கேஸு கொடுக்காத காரணம் இது ஒரு காரணம். அப்பயும் இப்போ கடலூர் எஸ்பியிலேருந்து எங்களுக்கு ஃபோன் வந்து கேஸ் கொடுக்க தம்பி அப்படின்னு மாமா அண்ணன் பெரிய அண்ணா எல்லாம் இருந்துக்கிட்டு அறுத்து இது வர்றது எல்லாம் வீணாக ஆயிடுச்சு, அதையா இது பண்ணிக்கிட்டு போய்ச்சிரும், அப்புறம் பார்த்துக்கோ எதனாலும் மேற்கொண்டு பார்த்துக்கோ அப்படின்னு விட்டதால எல்லாம் சொன்னதால நாங்களும் விட்டுட்டோம். இப்போ கேஸு கொடுக்க காரணம் அண்ணனை வந்து கழுத்தில் குழி போட்டு மூடி வச்சுக்கிறோம். எங்கள் பாதுகாப்பில் தான் வச்சுக்கிறோம். வச்சுக்கிற உடனே இதேமாரி என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு ஆதாரம் கொண்டு வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு இருக்கிறோம். நம் குழுவினரோடு பேசிக்கொண்டிருந்த பூலாம்பாடி கிராமத்து மக்களில் ஒருவர் ராஜேந்திரன் இறந்து கிடந்த இடத்திற்கு அழைத்து சென்றார். உடனிருந்த குமார் ராஜேந்திரன் எப்படி கொலை செய்யப்பட்டு இறந்து கிடந்தார் என்று நடித்து காட்டினார். ராஜேந்திரன் இறந்து கிடந்தபோது ஏன் காவல்துறைக்கு தெரியப்படுத்தவில்லை? கணவன் இறந்து 1 மாதத்தில் முத்துக்கருப்பனோடு உமா ஏன் ஓட வேண்டும் என்று நிறைய கேள்விகள் இருக்கிறது. ஒரே ஒரு ஆதாரம் மட்டுமே இவர்களிடம் இருக்கிறது. ராஜேந்திரனின் உடலை அடக்கம் செய்து வைத்திருக்கிறார்கள். ராஜேந்திரன் மரணமடையவில்லை, கொலைதான் செய்யப்பட்டிருக்கிறார் என்று காசிமணி வழக்கு தொடர எங்கள் குழுவினரோடு வேப்பூர் காவல் நிலையம் சென்றபோது அங்கிருந்த காவலர்கள் இந்த விஷயத்தை சாதாரணமாக பேசி நமது குழுவினர் மற்றும் காசிமணியை மிரட்டுவது போல் நடந்து கொண்டார்கள். ராஜேந்திரன் கொலை வழக்கை வேப்பூர் காவல் நிலையத்தில் ஏன் எடுக்கவில்லை? ராஜேந்திரன் கொலைக்கு காரணமானவர்களை கண்டுபிடிக்கும் வரை காசிமணி அவர் குடும்பத்தோடு சொல்வதெல்லாம் உண்மை குழுவும் போராடும். நேயர்களே, நீங்களும் அவர்களுக்கு உதவுங்கள்.